காஞ்சிபுரம் மாநகராட்சியில் கடந்த 2 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாததை கண்டித்து ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் திடீர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் 4 மற்றும் 5வது கோட்டத்தில் குப்பைகள் தேங்கியிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் துரை வெங்கடேஸ்வரன். இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகள் தூய்மை பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்களா? விவரம். கண்டிப்பாக இந்த காஞ்சிபுரம் மாநகராட்சியிலே மொத்தம் 51 வார்டுகளை உள்ளடக்கி மொத்தம் 8 கோட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 8 கோட்டங்களிலே, அதாவது 51 வார்டுகளே 900க்கும் மேற்பட்ட தெருக்கள் உள்ள நிலையிலே இங்கெல்லாம் சேகரமாகக்கூடிய குப்பைகளை சேகரிக்க காஞ்சிபுரம் மாநகராட்சியிலே 350க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இந்த ஒப்பந்த அடிப்படையிலே பணிபுரிந்து வராங்க. இந்த நிலையிலே காஞ்சிபுரம் மாநகராட்சியில தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்ததாரர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நாள் முதலே தொடர்ந்து இந்த தூய்மை பணியாளர்களுக்கு இந்த சம்பளமானது வழங்கப்படாமல் வீதிக்கு வந்து போராடுவது என்பது தொடராக வாடிக்கையாக உண்டாக மாறிவிட்டது. இந்நிலையிலே தற்போது இந்த ஒப்பந்ததாரர்களும் இந்த ஒப்பந்த காலமானது கடந்த மாதத்துடன் முடிவடைந்த நிலையிலே கடந்த மாதத்திற்கான சம்பள பணம் மற்றும் இன்னும் 7 நாட்களை இம்மாதத்திற்கு முடிவடை உள்ள நிலையிலே இம்மாதத்திற்கான சம்பளம் 2 மாத சம்பளம் நிலுவையில் இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இது குறித்து அதிகாரிகளிடம் தொடர்ந்து இந்த தூய்மை பணியாளர்கள் தெரிவித்தும் கூட காலம் தாழ்த்தி வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் இன்றைய பணிகளை புறக்கணித்து 4 மற்றும் 5வது கோட்டங்களை பணிபுரியக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் இந்த காஞ்சிபுரம் மாநகராட்சியினுடைய அண்ணா அரங்க நுழைவாயிலே கூடி காத்திருப்பு போராட்டத்திலே ஈடுபட்டனர். இதனை அடுத்து இது குறித்து தகவல் இருந்து சம்பவ இடத்திற்கு வருகின்ற மாநகராட்சி சுகாதார நகர நல அலுவலர் அறிவுடை நம்பி மற்றும் அதிகாரிகளுடன் இந்த தூய்மை நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்போது இந்த தூய்மை பணியாளர்கள் துர்நாற்றத்திலே கஷ்டப்படக்கூடிய எங்களுடைய அந்த வாழ்வாதாரத்திற்காக பணிபுரியும் எங்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாது கொடுக்கக்கூடிய இந்த 10,000 ரூபாய் சொற்ப பணத்தை கூட வழங்காமல இன்று அல்லது நாளை அலைக்கழித்தது நியாயம்தானம் என பல்வேறு கேள்வி கணக்குகளை எழுப்பி அதிகாரிகளை திக்குமுக்காட வைத்தனர். மேலும் இந்த வீட்டினுடைய வாடகை கட்ட முடியாமலும் அதே போல ஒருவேளை சோறு உண்டாலும் காத்திருப்பதாகவும் தங்களது மனக்குமுறைகளும் வெளிப்படுத்தினாங்க. இந்த மாநகராட்சியானரை 10 மணிக்கு சந்திக்க ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்த நிலையிலே பணிக்கு திரும்ப அதிகாரிகள் வலியுறுத்தினாங்க. ஆனாலும் கூட இந்த பணிக்கு திரும்பாமல் தொடர்ந்து இந்த தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த பேச்சுவார்த்தை நடத்திய மாநகராட்சி ஆணையர்கள் தற்போது இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனாலும் கூட மற்ற கோட்டங்களை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து இப்பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.